கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நான் கடந்து வர கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த முதலாவது மாதத்திலே இந்த 18ஆம் தேதி வரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் நாம் அறிந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து நம்மை நடத்தி வருகிறார். அதற்கு நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாய் காணப்படுகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இன்றைக்கும் நீர் என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையில எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவலோடு ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறப்பீராக, எங்களுடைய செவிகளை திறப்பீராக. ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை முற்றிலும் மறைத்து கொள்ளும். வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும். நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். தர்மியான தேவனுடைய வார்த்தைக்காய் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1ஆம் தேதி காலை வேளையிலே நாம் இந்த வசனத்தை வாசித்து கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை சிந்திக்க கர்த்தர் நமக்கு தயை பாராட்டினார். இப்பொழுதும் இந்த வசனத்தை கொண்டே உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தில் ஒரு தூண்டுதலை வைத்தபடியினால் இந்த வசனத்தோடு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். நீ பயப்படாதே. இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகள் மனுஷனுடைய இருதயத்தை குலுக்கி விடுகிறதாய் காணப்படுகிறது. உதாரணமாய் சொல்ல போனால் பூகம்பங்கள், இதுவரைக்கும் மழை பெய்யாத தேசங்களில கடுமையான மழை வெள்ளங்கள், பஞ்சங்கள் ஒரு பக்கம், யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்கிறோம். இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலே சமாதானத்தை அல்ல, வேதனையும் பயத்தையும் உண்டாக்குறதாய் காணப்படுகிறது. நாம் இந்த தமிழகத்தில் நன்றாய் சுகமாய் சமாதானமாய் இருக்கிறோம். ஆனால் வட இந்தியாவிலே இதை போல ஆராதிக்கிற ஸ்தலங்களுக்குள்ளே வந்து துணிகரமாய் அடித்தும் உடைத்தும் பலவிதமான தீய கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ ஊழியர்கள் சிறையில இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்முடைய தமிழகத்தில் வருமோ என்கிற ஒரு நிலைமை. நாம் தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலே இந்த காரியத்தை கேட்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. காரணம் என்ன என்பதை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 118 6வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில சங்கீதம் 118 6, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் யாருடைய பட்சத்தில் இருக்கிறாராம்?
தம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய பட்சத்தில் காணப்படுகிறார். அவர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் நம் பட்சம். யாருடைய பட்சத்தில் என்றால், யார் அவருடைய பட்சத்தில் சேர்ந்தார்களோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தரும் நிற்கிறவராயிருக்கிறார். அதனால் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அங்கேயும் 6வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இங்க வசனத்துல வாசிக்கிறோம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதினாலே? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களினாலே. 5வது வசனத்தை வாசிக்கும் போது, பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் என்ன செய்து தைரியம் கொண்டு, தேவனுடைய வாக்கு தத்தங்களினாலே, தேவனுடைய வசனத்தினாலே, அவருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தையினாலே நாம் என்ன செய்ய முடியும்? தைரியம் கொள்ள முடியும். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு யாராய் இருக்கிறார்? சகாயராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்முடைய சகாயர். அவருடைய சகாயம் நான் கர்த்தரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? 124ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் என்னத்தை பெற்றுக்கொள்வான்? சகாயம் பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாப் யோசபாத்தும் யுத்தத்திற்கு கடந்து போனார்கள். ஆகாப் வேஷம் மாறி அவன் யுத்தத்தில் கலந்து கொண்டான். வந்த எதிராளிகள் பார்த்தார்கள், ராஜா ஒருவரோடு மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி வந்தார்கள். ஆனால் இங்கேயோ ஆகாப் ராஜவஸ்திரம் அல்ல, சாதாரண வஸ்திரம் தரித்தவனாய் காணப்படுகிறார். யோசபாத் தான் ராஜவஸ்திரம் தரித்து உட்கார்ந்து அங்கே ரதத்திலே இருந்து யுத்தம் செய்ய அவன் முனைப்படுகிறான். அப்பொழுது யோசபாத்தை எல்லாரும் என்ன செய்தார்கள்? சூழ்ந்து கொண்டார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது யோசபாத் என்ன செய்தானாம்? கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுகிறவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்து அவனுடைய சத்துருக்கள் அவனை விட்டு விலகும்படிக்கு தேவன் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தர்மியான காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எவனுக்கும் என்ன உண்டு? சகாயம் உண்டு என்று இந்த காலை வேளையில சொல்லுகிறேன். கூப்பிடுகிறவனுக்கு மட்டுமல்ல. அடுத்த 3வது காரியம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து என்ன செய்வேன்? பயப்படாதே, நான் யாரோடு இருக்கிறேன்? உன்னோடு இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் கூடவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறவர் அல்லவே அல்ல. கர்த்தருடைய வேதத்திலே இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 3வது வசனத்தை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆயினால்தான் நான் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அங்க யாபேஸ் என்று சொல்லப்பட்ட மனுஷன் கர்த்தரை நோக்கி விதமாய் ஜெபிக்கிறார். யாபேஸ் பரலோகத்தின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன செய்யும், விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன செய்தாரா? அவன் நன்றாய் அறிந்திருந்தான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டையா. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தருடைய கரம் மேல் இருக்குமானால் நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எஸ்ரா, நெகேமியா போன்ற பக்தர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்கள் மேல் நன்மையாயிருக்கும்படிக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த காலையில கர்த்தர் நினைத்தருளுகிற கர்த்தர், அவர் நம்மோடு இருப்பாரானால் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை என்ன செய்திருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். பாருங்க, நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று 3 தடவை நான் வசனத்துல வாசித்திருக்கோம். ஒன்று, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். 2வது காரியம், கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். 3வது காரியம், தேவனை நம்பி இருக்கிறேன். நான் யாரையும் நம்பல ஐயா. மனுஷனை நம்புகிறது விருதா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறது என்ன செய், விட்டுவிடு. அவன் நம்பப்படுகிறதற்கு எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோமா முழு இருதயத்தோடு? அப்படியானால் நம் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நாம் நம்புகிறவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் எதை நம்புகிறேனோ அது அவரிடத்திலே இருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கையை அவர் வீண்படுத்துகிறவர் அல்ல. சங்கீதக்காரன் அடிக்கடியாய் சொல்வார், என் நம்பிக்கை நீரே. நம்மளே எத்தனை பேர் அவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே உம்மை தாயான நம்பி இருக்கிறேன், வேறொரு நம்பிக்கை என் வாழ்க்கையில இல்லப்பா. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை என்ன செய்திருக்கிறாராம், அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் கைவிடாத கர்த்தர் அவர். அதே சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை நிற்கிற ஐயா. அருமையானவர்களே, நான் உனக்கு யாராயிருக்கிறேன், துணையாய் காணப்படுகிறேன். கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் அதை பார்க்கிலும் நல்ல ஒரு துணை உண்டானால் அது யார்தான்? கர்த்தர் தான். அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்மிலே சொல்ல முடியும்? சங்கீதக்காரனாகி தாவீது 94ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கலாம். 17வது வசனம், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில். மௌனத்தில் என்றால் என்ன? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார். நானும் அவர்களோடு இருந்திருப்பேன். யாரோடு கூட? கர்த்தரை துதியாத ஜனத்தோடு கூட நானும் மௌனத்தில் ஆழ்ந்து போயிருப்பேன். கர்த்தரை துதிக்கிற சத்தம் மரித்தவர்கள் வாயிலிருந்து வர முடியாது.
உணர்வில்லாதவருடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம் வரவே வராது. வேதம் அதான் சொல்லுகிறது. ரோமர் 1 அதிகாரத்தில் உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செய்தது? ஒரு இருள் அடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்ன செய்தார்கள்? வீணராகிவிட்டார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாதவன் கர்த்தரை துதிக்க மாட்டார். என்ன உணர்வு? எனக்கு கர்த்தர் தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இம்மட்டும் என்னை நடத்துகிறவர், என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், எனக்கு துணையாயிருக்கிறவர், எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்றால் கர்த்தர் தான். அதனால் தான் தாவீது இங்கே சொல்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா எங்கே வாசமாயிருக்கும்? மௌனத்திலே. அருமையானே, நரக பாதாளத்திலே வாசமாயிருக்கும். அவர் எனக்கு துணையாயிருந்தபடியினாலே என்னை ரட்சித்தார். ஐயா, தேவன் நம்முடைய துணை என்பதை நன்றாய் அறிய வேண்டும். யாருக்கு அவர் துணையாயிருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆங்கிலத்தில் அப்ரைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய சரியான தமிழ் பதம் நேர்மை என்று சொல்லலாம். நேர்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் யாராயிருக்கிறார்? துணையாய் காணப்படுகிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் 86வது வயதிலே விதமாய் சொல்லுகிறார். மன்னிக்கணும், 99வது வயதிலே இப்படி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. இதுவரைக்கும் உத்தமம் இல்லையா என்றால் உத்தமத்திலே தவறி போனவன் ஆபிரகாம். கர்த்தர் சொன்னார், வானத்து வெளியே கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொன்னார், உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனால் அவருடைய மனைவியாகி சாராள் சொன்ன வார்த்தை நிமித்தம், இவளாலே என் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மறந்து அவன் செயல்பட்டபடியினாலே இஸ்மவேல் பிறந்தான். ஆனால் இந்த வீட்டில் என்ன வந்தது? குழப்பம் வந்தது. நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமோடு கூட 86வது வயது முதற்கொண்டு 99 வயது வரைக்கும் ஏறக்குறைய 13 ஆண்டு காலங்கள் அவனோடு கூட பேசவே இல்லை, மௌனமாய் காணப்பட்டார். 99வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. அருமையானே, நம்முடைய ஜீவிதத்தில் உத்தமத்தை கை கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். உத்தமத்தை ஒரு நாள் நாம் கை நழுவி விடக்கூடாது. உத்தமத்தை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி விதமாய் ஜெபிக்கிறான். வாசிப்போமா? 2 ராஜா, நீ திரும்பி போய் அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்கம்மா. 4வது வசனம். இல்ல இன்னும் அதுக்கு மேல கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. எப்படி நடந்தானா? மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருள் ஐயா. கர்த்தர் அவனுக்கு கேட்ட ஆயுசு நாட்களை என்ன செய்தார்? கூட்டி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஏசாயா தீப்பழ அடையை கொண்டு வந்து அவனுக்கு பற்று போட்ட போது
அவனுடைய வியாதி என்ன செய்தது? சுஸ்தமாயிற்று. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? உத்தமனை கர்த்தர் சுஸ்தமாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையானே, இன்னொரு உத்தமனை குறித்து சொல்ல வேண்டுமானால் உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே வசனம் அங்கே சொல்லுகிறது. உபாகமம் 1:36, எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் என்ன செய்தான்? ஹல்லேலூயா! கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவன் அவன் கால் மிதித்து வந்த அந்த தேசத்தை என்ன செய்வேன்? அவனுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். வயது 85 ஆகிவிட்டது. அவன் சொல்லுகிறான் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, அந்த மலை தேசத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 45 வயதில் அனுப்பப்பட்ட அவன் இப்பொழுது 85 வயதுள்ளவனாய் காணப்படுகிறான். அன்றைக்கு இருந்த அதே பலன் என்ன செய்யல? குன்றி போகவில்லை. ஏன் தெரியுமா? அவன் எல்லாவற்றிலும் உத்தமமாய் காணப்பட்டான். இவனோடு கூட எகிப்திலிருந்து புறப்பட்ட லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள், 30 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களிலே 2 பேர் மாத்திரமே எங்கே சென்றார்கள்? கானானுக்குள்ளே சென்றார்கள். யோசுவாவும் காலேபும். காரணம் என்னவென்று தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றினவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த கலகக்காருடைய ஆவி அல்ல, எதிர்த்து பேசுவருடைய ஆவி அல்ல, மோசேக்கு விரோதமாய் எதிர்த்து இருக்கிற ஆவியும் அல்ல. அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாய் தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனமாய் இருந்தபடியினாலே அவர்கள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் தேசத்துல கால் மிதிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் நமக்கு வாக்குப்படி இருக்கிற சீயோனுக்கு, பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் உத்தமமாய் கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். இடதாயிலும் வலதாயிலும் சாய்ந்து பாராதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து நம்முடைய லட்சியத்தை நோக்கி ஓடுவோமானால் நாம் நிச்சயமாய் நாம் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியும். நேற்றைய தினத்தில் நான் இரவிலே ஆன்லைன் ஜெபத்தில் நான் சொல்லும் போது விதமாய் சொன்னேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே, ஆகையால் மேகம் போல் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 33 விசுவாச வீரர்களை குறித்து நான் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபேல் முதற்கொண்டு அநேக பரிசுத்தவான்களை எபிரேய நிருப ஆக்கியோராகிய பவுலடியார் அடையாளம் காட்டுகிறார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையான சிரேஷ்டமுள்ள பிரதான ஆசாரியனாய் நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவை நோக்கி ஓடுகிறோமா என்று நாம் அறிய வேண்டியது அவசியம். இந்த ராத்திரி வேளையில, இந்த காலை வேளையில நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடுகிறதா? ஏன் அவரை நோக்கி ஓட வேண்டும்? அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவர். அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் காணப்பட வேண்டும். மனுஷரை பார்த்து ஓடுவோமானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாச வீரர்களை நாம் பார்த்து ஓடுகிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தவறி போக வாழ்க்கை இடம் உண்டு. ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடினால் அவரிடத்தில் யாதொரு பாவம் இல்லை. அவர் பரிசுத்தவானாய் காணப்பட்டவர், பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் ஜீவித்தவர். அவரே
நம்மை கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் காணப்படுகிறவர். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அங்க 2 காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பாவ பாரத்தை என்ன செய்துவிட்டு தள்ளிவிட்டு. 2வது காரியம் அங்க வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாரம். பாரத்தை தள்ளுகிறோமா? பாரத்தோடு வருகிறோம் தேவ சமூகத்தில். பாரத்தை இறக்கிவை என்றால் இறக்கி வைக்கிறது இல்லை, மறுபடியும் அதை சுமக்கிறவர்களாய்த்தான் காணப்படுகிறோம். இனி எத்தனை காலம்தான் இந்த பாரத்தை நான் சுமப்பேனோ எனக்கு தெரியவில்லையே என்று புலம்புகிறோம். யார்? கிறிஸ்தவ விசுவாசிகள். இந்த காலையில ஒன்று சொல்லுகிறேன், பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை இறக்குவோமானால் அவர் நம்மை ஆதரிக்கிறவராய் காணப்படுவார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட ஒட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. இந்த காலத்தில் 2 காரியங்களை தள்ளணும். என்ன பாரம்? இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்குன்னா, லௌகீக பாரம் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிற போது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் என்ன செய்யாதபடிக்கு பாரம் அடையாத. உலக கவலை இன்றைக்கு நம்மை அழுத்துகிறது. என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ? நம்மை நடத்துகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டே. அவருடைய நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறதா? அப்படி விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பதறான் என்று எழுதப்பட்டிருக்கு. மூளைக்கல்லாகிய அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பாயானால், மாம்சமானதை நீ புயபலமாக்கிக் கொள்வாயானால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. கர்த்தருக்கு நேராய் நம்முடைய ஜீவித ஓட்டத்தை திருப்புவோமா? நான் பார்க்க வேண்டிய ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அருமையானவர்களே, தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அருமையான பக்தர்கள் கர்த்தருடைய வேதத்திலே காணப்படுகிறார்கள். அபிஷேக தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பெற்ற இவர்களுடைய வாழ்க்கை தவறுகிறதாய் காணப்பட்டது. 2வது, எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மேலே இருந்து ஒரு சால்வை எலிசாவை நோக்கி கடந்து வந்தது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தானுக்கு நேராய் நின்று கொண்டு, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வையை முறுக்கி அடித்த போது யோர்தான் 2ஆய் பிரிந்தது. அப்பொழுது கரையிலே நிற்கிறவர்கள் பார்த்து சொன்னார்கள், மெய்யாகவே எலியாவின் ஆவி இவன் மேல் எப்படி இருக்கிறது, இரட்டிப்பாய் இறங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மகத்துவமான எலிசாவுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து இவர்கள் எல்லாரையும் பார்க்கிற மேன்மையான அபிஷேகம் பெற்றவர். அபிஷேக தைலத்தினால் அல்ல, சால்வையினாலும் அல்ல, பின்னையோ அவர் யோர்தானுக்கு கடந்து போய் யோவான் ஸ்நானனுடைய கையினாலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவன் மேல் வந்து என்ன செய்தார், இறங்குகிறவராய் காணப்பட்டார். மற்றவருடைய அபிஷேகம் வேறு, இந்த அபிஷேகம் வேறு என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த அபிஷேகம் எங்கே இருந்தது? உன்னதத்திலே இருந்து இறங்கி வந்த ஒரு அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த
இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அவர் இவ்விதமாய் சொன்னதை நாம் வசனத்தின் மூலமாய் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமா? 4:18. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இந்த காலை வேளையில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாசித்தார். வாசித்து முடித்தவுடனே புஸ்தக சுருளை சுருட்டி பணிவிடக்காரன் கையில உட்கார்ந்து கொடுத்து விட்டு உட்கார ஆரம்பித்தார். ஆனால் இந்த இயேசுவை குறித்து தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தானே, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் வாசிப்போம் முதல் வசனத்திலிருந்து. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். போதுமா? இதுல ஒரு வார்த்தை லூக்காவுக்கும் ஏசாயாவுக்கும் மாறுபடுகிறது. என்ன வார்த்தை? துயரம் எல்லாம் வேற. என்னமா சொல்லுங்க சத்தமா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நீதியை சரிக்கட்டு வருஷத்தை குறித்து இயேசு அன்றைக்கு புஸ்தக சுருளிலே இருந்து வாசிக்கவே இல்லை. எதை மட்டும் சொன்னார்? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை குறித்து மாத்திரம் பேசினார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். அனுக்கிரக காலத்திலே ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். இயேசு அந்த ரட்சிப்பை குறித்து சொன்னார். ஆனால் எதை சொல்லவில்லை? நீதியை சரிக்கட்டும் வருஷத்தை சொல்லவில்லை. கர்த்தருடைய ஜனமே ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு இப்பொழுது சமீபமாய் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற ஒரு நாள் ஒன்று உண்டு, நியாய தீர்ப்பு. அதுல ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பதாய் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு நாளிலே நிறுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவனவன் மாம்சத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நியாயாசனத்துக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் வாசிப்போமா? 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசி. 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாளில் அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் வரப்போகிறார். அதை குறித்து அவர் சொல்லவில்லை. காரணம் என்ன? அது பிறகு நடக்கிற ஒரு காரியம். எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட்டு தம்முடைய சரீரமாகிய சபையை, மணவாட்டி சபையை தம்மோடு சேர்த்து கொண்டு 7 வருஷ காலம்
அங்கே காணப்படுவார். பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சி நடைபெறும். அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சி முடிந்த பிறகு தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட என்ன செய்வார்? ஒலிவ மலையின் மேலுடைய பாதங்கள் வந்து நிற்கிறதாய் காணப்படும். அப்பொழுது பிசாசு காவலிலே 1000 வருஷம் என்ன செய்யப்படுவான்? அடைக்கப்படுவான். அந்தி கிறிஸ்துவையும் அவன் அப்படி செய்வார். 1000 வருஷ அரசாட்சி நடைபெறுகிறதாய் காணப்படும் பூமியிலே. அதற்கு பிறகுதான் இயேசு வெள்ளை குதிரையிலே ராஜாதி ராஜாவாய் என்ன செய்வார்? வருகிறவராய் காணப்படுவார். இதை குறித்து தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் இயேசு 3 ஓமைகளை குறித்து சொல்லுகிறார். ஒன்று எஜமான் என்கிற ஓமை. தாளந்தை குறித்த ஒரு ஓமை அவர் சொல்லுகிறார். அந்த தாளந்து ஓமையில் அவர் யாராய் இருக்கிறார்? எஜமானனாய் காணப்படுகிறார். இரண்டாவது ஒரு ஓமை உண்டு. அந்த ஓமையில் அவர் எப்படி இருக்கிறார்? மணவாளனாய் காணப்படுகிறார். 10 கன்னிகளை குறித்த ஓமையை சொல்லி மணவாளன் இதோ என்ன செய்கிறார்? வருகிறார் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் எதிர்பாராத நேரத்தில் மணவாளன் வந்து அந்த கன்னிகளோடு கூட அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து விட்டார். மூன்றாவது ஒரு காரியம் ஒன்று உண்டு. அவர் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் என்ன செய்கிறவர்? வேறு பிரிக்கிறவராய் காணப்படுகிறார். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்தவர் சொல்லுவார், உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்வார் இவ்விதமாக. வாசிப்போமா? இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியை சரி கட்டும் வருஷம் அன்றைக்கு வரப்போகிறது. அந்த அக்கினிக்கு, அந்த நியாய தீர்ப்புக்கு ஒருவனாயிலும் தப்ப முடியாது. அதற்கு தப்ப வேண்டுமானால் இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோம், முழுகி ஞானஸ்நானம் பெறுவோம், அபிஷேகத்தின் வல்லமை நாள் நிரப்பப்படுவோம், கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுவோம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து மணவாளனாய் இயேசு வரும்போது அவரோடு கூட சேர்க்கப்பட ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். தர்மியான காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உங்களோடு கூட ஒரு 5 பயப்படக்கூடாத காரியம் என்ன என்பதை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போம். முதலாவது 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, மன்னிக்கணுமா, 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்யேன்? பயப்பட. இதிலே நடந்தாலும், மரண இருளிலே நடந்தாலும் எதற்கு பயப்படேன்? பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன தெரியுமா? அதே வசனத்தில் பதில் இருக்கிறது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா, நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் இப்படிதமாய் சொல்கிறார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்திற்கு என்ன செய்யாது. ஏன் தெரியுமா? முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே. உன்னதமானவருடைய மறைவு. இன்னைக்கு எந்த மறைவிலே மறைந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷருடைய மறைவிலே மறைகிறோமா? அல்லது உலகத்திலே காணப்படுகிற மற்ற மறைவுக்குள்ளே பூரணமாய் நாம் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள்.
உன்னதமானவருடைய மறைவு. அந்த மறைவு நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு காக்கிறது. ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சபை நன்றாய் வளர்ச்சி அடைந்தது. ஏராளமான விசுவாசிகள், அநேக புறஜாதியார் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சபைக்கு சென்றார்கள். இதை பார்த்த ஒரு மனுஷன், ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன், ஒரு நாளில் இந்த போதகரை கூப்பிட்டார். ஐயா, நான் உங்களுக்கு ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும், என் இருதயத்தில் விருப்பம் என்று சொல்லி அவருக்கு ஒரு புத்தம் புதிய கார் ஒன்றை அவருடைய கையிலே கொடுத்தார். இந்த பாஸ்டர் அதை வாங்கிவிட்டார். வாங்கிவிட்டு நேராய் வேறொரு போதகர் இடத்துல கடந்து போனார். எதற்கென்றால் இந்த காருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அவருடைய வீட்டு வாசலிலே போய் இந்த கார் நின்றது. அந்த போதகர் வெளியே வந்தார். கேட்டார், இது யார் கொடுத்தது என்று சொல்லி. அவருக்கு ஒன்று தெரியாது. யார் கொடுத்தது என்று சொல்லி கேட்டார். ஐயா, இன்னார் கொடுத்தார்கள், என்னுடைய ஊரில் இருக்கிற ஒருவர் ஐஸ்வர்யவான். சரியப்பா, ஜெபிக்க வேண்டுமா? அவர் பானட் பக்கத்தில் முன்னே போய் அதன் மேல் கை வைப்பதற்கு முன்பதாய் அவர் சொன்னார், இந்த டோர் எல்லாம் திறங்க என்று சொல்லி. டோரை திறந்தார்கள். 4 டோரும் திறக்கப்பட்டது. அவர் சொன்னார், அதில் இருக்க பேடெல்லாம் கழட்டினார். பேடை கழட்டினா ஒவ்வொரு டோர்லேயும் செம்பு தகடு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கென்று சொன்னால், இந்த போதகர் இங்கேயாயிலும் போய் மோதி முற்றிலும் நாசமடைய வேண்டும், அவர் இல்லாமற் போக வேண்டும். அதன் முகாந்திரமாக இந்த சபையும் என்ன செய்யும்? இல்லாமற் போய்விடும். யோசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த பொல்லாப்புக்கு அந்த அருமையான ஊழியரை விலக்கி காத்தார். நம்முடைய தேவன் நமக்கு விலக்கி காக்கிற கர்த்தர். ஒரு அருமையான பிள்ளை, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். மாஸ்டர் டிகிரி எழுதி 3 தடவையும் அந்த பிள்ளை ஃபெயில் ஆகி போனார். எல்லாவற்றிலும், அங்கே கல்லூரியில் நடக்கிற எல்லா எக்ஸாம்ல, இன்டர்னல் எக்ஸாம்ல எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனால் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல போனால் அவள் தோற்று போவார். அவளுக்கு காரணம் புரியும். நன்றாய் படிக்கிறோம், நன்றாய் இது பண்றோம், ஏன் தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு போதகரிடத்துல இவ்விதமாய் சொன்னார்கள், அவருடைய தாயார், எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும் வாருங்கள். அந்த போதகருடைய வீட்டுக்கு கடந்து போனார். என்ன காரியம் என்று கேட்டார். காரியத்தை சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம் என்று சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அவருக்கு ஒரு பேனாவை காட்டியிருக்கிறார். அப்போ அந்த பேனாவை உற்று பார்த்த போது அது ஒரு ஹீரோ பென். அப்போ கண்ணை திறந்து, ஜெபத்தை முடித்து கண்ணை திறந்து கேட்டார், மகளே, யாராகிலும் உனக்கு கிஃப்டாக ஹீரோ பென் கொடுத்திருக்கிறார்களா? ஆம், கொடுத்திருக்கிறார்கள். அதை கொண்டு வா என்று சொன்னார். கொண்டு வந்தார். இது யார் கொடுத்தது என்று சொல்லி கேட்டால், என்னுடைய உயிர் தோழி என்று சொன்னார். நாங்கள் 2 பேர் தான் நாங்கள் படிக்கிற கல்லூரியிலே சிறந்து விளங்கினவர்கள். ஒரு தடவை அவள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினால் நான் செகண்ட் ரேங்க், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினால் அவள் செகண்ட் ரேங்க். இப்படிதான் எங்களுக்குள்ளே போட்டி இருந்தது. இந்த பிள்ளை ஒரு நாளிலே இந்த ஹீரோ பெண்ணை கொண்டு வந்து கொடுத்து, இதை கொண்டு நீ ஒரு நாள் எழுதக்கூடாது, இதை என்னுடைய ஞாபகார்த்தமாய் நீ வைத்துக்கொள் என்று சொன்னார். அவள் அதை கொண்டு எழுதவில்லை, வீட்டிலேயே பத்திரமாய் வைத்திருந்தாள். எக்ஸாம் போகும்போது அதை கொண்டு போவாள் அவளுடைய ஞாபகார்த்தமாய். நடந்தது என்ன தெரியுமா? ஜெபித்து முடித்த போது கர்த்தர் அவருக்கு காண்பித்தார், இதனுடைய பின்பக்க கேப்பை கழட்டு என்று. கழட்டின போது மந்திரத்தகடு ஒன்று, அந்த உங்களுக்கு ஈரோப்பென தெரியும், ஒரு சின்ன இங்கு ஃபில்லர் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும், ரப்பர் ஃபில்லர். அதை சுற்றிலுமாய் இந்த மந்திரத்தகடை சுற்றி இருந்தது. எப்படி இவள் தோற்று போக வேண்டும் என்று. இன்னைக்கு உலகம் பொல்லாப்பு செய்ய தீவிரித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் தான் அறியாதபடிக்கு காணப்படுகிறோம்.
எல்லா மனுஷரும் நல்லவர்கள் என்றுதான் நினைக்கிறோம், நம்மோடு பழகினவர்கள் பழகுகிறவர்கள். ஆனால் எவ்வளவு தீமை செய்ய காணப்படுகிறார் என்று இன்னைக்கு அநேகர் அறியவில்லை. நான் வேதத்திலிருந்து ஒரு ஓமையை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 29வது வசனத்தில் லாபான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் யாக்கோபுக்கு விரோதமாய் கடந்து வருகிறவனாய் காணப்படுகிறார். வருகிறவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டையா. இவனுக்காக 20 வருஷம் என்ன செய்தவன்? உழைத்தவன். 10 முறை சம்பளத்தை மாற்றினவன் அவன் லாபான். இவன் நிமித்தமாய் கர்த்தர் லாபான் இவன் வீட்டை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். எல்லா நன்மையும் பெற்றுக் கொண்டதா இந்த லாபான் தான் இப்பொழுது சொல்லுகிறான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கை ஆயிரு என்று சொல்லி என்னை கடிந்து கொண்டார். ஐயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு தீங்கு செய்கிறவர்களை என்ன செய்கிறவர்? கடிந்து கொள்ளுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷன் நமக்கு பொல்லாங்கு செய்ய பல விதங்களிலேயும் தீவனை செய்ய அவர்கள் தந்திரக்காரராய் காணப்படுகிறார்கள். நாம் அதை அறியாதபடிக்கு காணப்படுகிறோம். நல்ல சிநேகிதர்கள் தான் என்னை நன்றாய் சிநேகிக்கிறார்கள், உயிருக்கு உயிராய் காணப்படுகிறார்கள். அப்படித்தான் மாம்சீக அன்பை கண்டு மயங்காதே. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்யாதிருப்பாரானால் நீ எங்கோ மறைந்து போயிருப்பார். என்றைக்கோ நீ இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டிருப்பார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தபடியினாலே அவனுக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டாயிருந்தாலும் கர்த்தரை செய்ய விடாதபடிக்கு என்ன செய்தார்? கர்த்தர் எச்சரிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில தைரியமாய் உங்களோடு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000ங்களும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எழும்பினாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா சொல்லுவோமே. உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறவர். மலையாளத்தில் அது ரொம்ப நன்று அழகா இருக்கிறது. அவர் உறங்குന്നിல்லா மயங்குന്നിல்லா என்று சொல்லி. அவர் மயங்குகிறவர் அல்ல. ஒரு சின்ன மயக்கம் வந்து அவர் கண்ணை மூடி திறப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட அவரிடத்துல இல்லை. அவர் உறங்காமலும் கண் அயராமலும் காக்கிற கர்த்தர் ஐயா. ஆயினத்தால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு பொல்லாங்கு செய்யும்படிக்கு சவுல் அநேக மனுஷர் ஏவி விட்டார். ஆனால் கர்த்தர் பொல்லாங்குக்கு என்ன செய்யல? என்னை விலக்கி காத்து கொண்டார் ஐயா. 91ஆம் சங்கீதம் மோசேயுடைய பாடலாய் காணப்படுகிறது. மோசேதான் சொல்கிறான், பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது? அவன் வாழ்க்கையில கண்டு கொண்டவன், அனுபவித்தவன். அவனுக்கு விரோதமாய் ராஜாவாகிய பார்வோன் அவனை கொலை செய்யும்படிக்கு சதி திட்டம் திட்டினார். ஆனால் அவனுடைய கைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தப்புவிக்கிறவராய் காணப்பட்டாரே. ஒருவேளை இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற விரோதிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் எழும்பலாம், திட்டம் திட்டலாம், சாய்த்து விடுவோம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் தான் சாய்ந்து போவார்களே அல்லாதபடிக்கு தேவனுடைய சபையை ஒருவனும் என்ன செய்ய முடியாது? சாய்த்து விட முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஒருவனும் உங்களை தொட முடியாது ஐயா. ஏன் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். எத்தனை பேர் நம்மிலே விசுவாசிக்கிறோம், என்னை கர்த்தருடைய உத்தரவில்லாமல் ஒருவனால் தொட முடியாது ஐயா. பிசாசே யோபை தொடும்படிக்கு கர்த்தரிடத்தில் வந்து உத்தரவு கேட்கிறவனாய் காணப்பட்டார். அவர் உத்தரவு கொடுத்தபடியினால் தான் யோபுடைய சரீரத்தை அவன் தொட முடிந்தது. அவன் சொல்லுகிறானே, அவன் விருதாவாகவா உம்மை நேசிக்கிறான், சேவிக்கிறான்.
நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையோட வீட்டை சுற்றில கர்த்தர் வேலி அடைத்துடைய காக்கிறவர். சாதாரண வேலி அல்ல, அக்கினி மதிலாயிருந்து உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். அந்த அக்கினி நம்மை பட்சிக்காது, பட்சிக்க வருகிறவனை அது என்ன செய்யும்? பட்சிக்கிறதாய் காணப்படும். அவ்வளவு வல்லமை உள்ளதே அக்கினியாய் காணப்படுகிறது. ஆயினாத்தான் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்கிறேன், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆகையால் நான் பயப்பட மாட்டேயா. இரண்டாவது காரியம், சங்கீதம் 91 6வது வசனத்தை வாசிப்போம். 91ஆம் சங்கீதம் 91 6வது வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் என்ன செய்யாதிருப்பாய்? நீ பயப்பட மாட்ட. எதுக்கு? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். கொள்ளை நோய்கள் ஆங்காங்கே இன்றைக்கு நடமாடி கொண்டுதான் காணப்படுகிறது. பறவை காய்ச்சல் என்று சொல்கிறார்கள், எலி காய்ச்சல் என்று சொல்கிறார்கள். பலவிதமான மனுஷன் கண்டுபிடிக்க கூடாத காய்ச்சல் எல்லாம் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கொள்ளை நோய்க்கு மட்டுமல்ல, பாழாக்கும் சங்காரத்திற்கு நீ என்ன செய்ய மாட்டாய்? பயப்பட மாட்டாய். காரணம் என்னங்க? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்பொழுது நான் என்ன சொல்வேன்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர்தாயா என்னுடைய அடைக்கலம். வேறே ஒரு அடைக்கலம் நமக்கு இல்ல. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் அங்கே சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு, வேற செட்டையின் கீழ் ஓடாதே, மனுஷருடைய அடைக்கலத்தை தேடாதே. கர்த்தருடைய வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ எங்கே? நீ காலாட்களோட ஓடும் போதே இளைத்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ குடியிருந்து அடைக்கலம் தேடினார். யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? நீ அடைக்கலம், உன்னுடைய அடைக்கலம் யார் என்பதை அறிந்து கொள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்றைக்கு வாழ்ந்த அருமையான பக்தர்களுக்கு 6 அடைக்கல பட்டணங்கள் யோசுவாவின் முகாந்திரமாய் நிர்மாணம் செய்யப்பட்டது. ஏதாயிலும் எதேட்சையாய் கொலை செய்தவன் எதிராளிக்கு தப்பும்படிக்கு ஓடிப்போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அப்படி அடைக்கலம் புகுந்து விட்டால் அவன் தப்பிக்கப்படுவான். அவனுக்கு யாதொரு தண்டனையும் இல்லை. ஆனால் ஒருவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் சேர்ந்தான் ஐயா. அப்னேர் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் சேர்ந்து விட்டான். ஆனால் யோவாப் என்ற தாவீதின் படைத்தலைவன் அவனை போய் கூப்பிட்டான். அவன் வெளியே வந்தான், பட்டயத்தினாலே அவனை கொன்று போட்டான். தாவீது அவனுக்காய் புலம்புகிறான், அப்னேரே, மதிகட்டவன் சாகிறது போல நீ செத்து போனாயே. அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போகிற எந்த மனுஷனுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம். வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம், அடைக்கலமாய் ஓடி வந்த 6:14
18 வாசிப்போமா? நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். உங்களுக்கு எந்த அடைக்கல பட்டணத்தில் என்ன உண்டு? ஆறுதல் உண்டையா. வேற எங்கேயும் ஆறுதல் இல்லை. ஆறுதல் கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியராய் காணப்பட்ட இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார்? சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். மனுஷனுடைய கைவேலையினால் காணப்படுகிற அடைக்கல பட்டணத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் எந்த ஒரு மனுஷன் அடைக்கலம் போகிறானோ அவனுக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாயிருக்கும். கொள்ளை நோய்க்கு விலக்கி காப்பேன் என்று சொன்னாரே, வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் இல்லமா சகல நோய்களையும். 15வது வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார்? பார்த்தீங்களா? எதை? சகல நோய், A to Z. எந்த நோயாயிருந்தாலும் கர்த்தர் அதை உன்னை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். எப்போது? யாத்திராகமம் 15:26 வாசிங்க. யாத்திராகமம் 15:26. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரி. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, I am the Lord that healeth thee என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோய் வரலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறவர்? சுகமாக்குற கர்த்தர். இன்னைக்கு கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான கர்த்தருடைய போதகர் ஏறக்குறைய 600 மைல்களுக்கு அப்பாலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 500 மைலுக்கு அப்பாலே ஒருவர் அந்த யூடியூப் மூலமாய் அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு பயங்கரமான தலைவேதனை, தலை வெடித்து விடும் போல அவ்வளவு பயங்கரமான வேதனை காணப்படுகிறது. அந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த பிரசங்கத்தில் அந்த பிரசங்கியார், கர்த்தர் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனுஷனை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார், அவரை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி அந்த சனத்தில் அவர் விடுதலை ஆக்கப்பட்டார். அருமையானே, அநேக நாட்களுக்கு பிறகு இதே பிரசங்கியார் வேறொரு தன்னுடைய பக்கத்து ஊரில் பிரசங்கம் பண்ணும் போது அவர் வந்து உட்கார்ந்து சொன்னார், அன்றைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணின அந்த செய்தியை நான் யூடியூப்ல கேட்டேன். கர்த்தர் அன்றைக்கு விடுதலை ஆக்கினார் ஐயா என்ற தலைவேதனை இருந்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வேதனை இல்லை, எனக்கு வரவே இல்லை, இன்னைக்கு சுகமா இருக்கு, அதை சொல்லி சாட்சி சொல்லத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:3 வாசிக்கும் போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்து குணமாக்கி, எப்பேற்பட்ட நோய்களையும் அவர் குணமாக்குற கர்த்தர். நான் வேகமாய் போகிறேன். 3வது காரியம், வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும்
உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் என்ன செய்தான்? இது செய்தது யார்? யோசேப்பு. யாரோடு பேசுகிறான்? குழியிலே தூக்கி எறிந்தார்களே, அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டார்களே, மீதியான் தேசத்து வியாபாரிகளிடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்களே, இவர்களை பார்த்துதான் சொல்லுகிறான், ஆதலால் என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் என்ன செய்வேன்? பராமரிப்பேன். தேசத்துல பஞ்சம் ஐயா, பஞ்சத்துல கர்த்தர் என்ன செய்யா? யோசேப்பை கொண்டு போனார். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே 105ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். சங்கீதம் 105, சற்று வேகமாய். 105ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிப்போம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பி ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை என்ன செய்தார்? பாருங்க, யோசேப்பு போவதற்கு, அவனை உயர்த்துவதற்கு காரணம் என்ன என்றால், எகிப்து தேசத்தில் என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. கர்த்தர் அந்த பஞ்ச நாட்களுக்கு முன்னையே யோசேப்பை கொண்டு போனார். அவன் கால்கள் வெண்கல விலங்கு போட்டு முடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே என்ன செய்யப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது ஐயா. கர்த்தர் எதற்கு யோசேப்பை இந்த பிரச்சனைகளின் வழியாய், பாடுகளின் வழியாய் நடத்தினார் என்றால், இஸ்ரவேல் கோத்திரத்தை என்ன செய்யாதபடிக்கு, அழிந்து போய்விடாதபடிக்கு, அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு அது தெரியாது, நம்முடைய சிற்றறிவுக்கு நாம் ஒன்றும் அறியோம். ஆனால் அனந்த ஞானமுள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த காலையில யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். இந்த காலையில ஒன்று சொல்கிறேன், பஞ்ச காலத்தில் நம்மை விலக்கி விடுவிக்க போதுமான கர்த்தர். 33ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதம் 18, 19 வசனங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறது? எந்த காலத்துல? பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்கிறது? அவர்கள் மேல், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஒவ்வொரு நாளும் கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே பெட் காஃபியை தேடி ஓடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழுந்தது உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை உங்களில் என்ன செய்யும்? பெருகும். அந்த நாளுக்குரிய கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கிருபை பெற்றுக்கொண்டவனை பஞ்ச காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயிரோடே காக்கிறவராயிருக்கிறார். அந்த கிருபை பெற்றதற்கு அடையாளமான ஒரு மனுஷன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியராய் எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
ஐயா, நான் சொன்னான் என்னுடைய வாக்கின்படிதான் பனியும் மழையும் பெய்யும். சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். தேசத்தில் என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. ஆனால் தம்முடைய சமூகத்தில் நிற்கிற மனுஷனை நன்றாய் கவனியுங்கள். எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷனை பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் சாரிபாத்தில் யாரை நியமித்து வைத்திருந்தார்? ஒரு விதவையை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். எல்லா பிரசங்கியாரும் சொல்லுவாங்க அந்த விதவை ஏழை விதவை என்று. அவள் ஏழை விதவையே அல்ல. அப்படின்னா எப்படியா சொல்றீங்க? அவளுக்கு மாடி வீடே இருந்துச்சுங்க. அவன் பிள்ளை செத்து போச்சு. அவன் எங்க கொண்டு போய் வச்சா? அப்ப அவன் என்ன ஒண்ணுமில்லாதவளா? ஐஸ்வர்யவான். ஆனா பஞ்ச காலத்துல என்ன செஞ்சிருச்சு? எதையும் வாங்க வழி இல்லை. அதனால ஒரே ஒரு பிடி மாத்திரம் தான் மாவு இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் என்னதான் இருக்கு. ஐஸ்வர்யவானும் அந்த தரித்திரத்துல அந்த பஞ்சத்துல என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? நம்ம எல்லாம் பார்த்தோமே. ஏறக்குறைய 2 வருஷம். எந்த நாட்கள்? கொரோனா வந்த போது எல்லாரும் தவியாய் தவித்தார்கள். எங்ககிட்ட இந்த எதிர்கடக்காரர் சொன்னாரு, நான் உங்களுக்கு அரிசி கொடுக்குறேன், சர்ச்செல்லாம் பூட்டி இருக்கையா, எப்படி உங்களுக்கு சாப்பாடு? ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அநேக ஊழியர்களும் விசுவாசிகளுக்கும் நாங்கள் பை கணக்கில் அரிசி கொடுக்க கர்த்தர் எங்கள் கைகளை பலப்படுத்தினார். நாங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லையா. எங்கே இருந்து வந்தது? அது கர்த்தர் அனுப்புகிறவராய் காணப்பட்டார். எப்படி எலியாவுக்கு காகம் வந்ததோ அதே போல காகங்கள் எங்களுக்கு வந்ததையா. ஒரு நாளாகிலும் நாங்கள் பட்டினியாய் காணப்படவில்லை. அந்த கொரோனா நாட்கள்ல எத்தனையோ ஊழியக்காரர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடுமா, வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் 5 கிலோ 10 கிலோ அரிசியை இருக்கிறதற்கு தக்கபடியாய் நாங்கள் கொடுத்தோம். நான் பெருமைக்காய் சொல்லவில்லை, கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். கர்த்தர் அதில் மகிமைப்படுவாராக. கர்த்தர் பஞ்ச காலத்தில் தமக்கு முன்பதாய் நிற்கிற மனுஷனை என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார் ஐயா. நீ 4வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். சங்கீதம் 3:6. 3ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் என்ன செய்ய? யுத்தங்கள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய வல்லவர்? பாதுகாக்க, பயப்படாதபடிக்கு காக்க வல்லவர் ஐயா. தாவீது சொல்லுகிறார், என்னை சுற்றிலும் 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நம்ம ஆராதனை செய்யும் போது பாடல் பாடினோம், பக்கத்தில் 1000 வலது பக்கத்திலே 10,000 பாடினீங்களா? எப்படி பாடினீங்க? உணர்ந்து பாடினீங்களா அல்லது கடமைக்காக என்னமோ பாட்டு பாடுறாங்க அல்லையா? எவ்வளவு கம்பேரிசன் வருது பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு தொடர்பை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். பாடல் வழியாய் கூட கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறவர்? பேசுகிறவர். சீக்கிரத்தில் நான் முடிக்கிறேன். வசனத்தில் வாசிக்கிறேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை என்ன செய்வாய்? காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை. அருமையானவர்களே, இந்த பட்டணத்தில் நாங்களும் குடும்பமாய் இந்த சபையும் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த பட்டணத்துக்கு வந்த போதே, முதலாவது செகண்ட் ஃபேஸ்ல ஆரம்பித்த போதே முதல் கூட்டம் அன்றைக்கு சாயங்காலம் வைத்தோம். நாங்கள் பஸ்ஸில் ஏறின போது எங்களை கட்டையினால் அடிக்க வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அதற்கெல்லாம் விலக்கி காத்தார். இங்கே வந்தபோது எங்களுடைய சத்துருக்கள் ஏராளம், உன்னை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று. ஆனால் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தையும்
ஊழியக்காரராய் எங்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கிறார். காரணம், அவருடைய கரத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சுபிட்சமாய் பத்திரமாய் நாங்கள் காணப்படுகிற ஐயா. ஒருவரை எங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை? தீங்கு செய்ய முடியவில்லை. தீங்கு செய்ய அநேகர் நினைத்தார்கள். ஆனால் அவருடைய காரியம் எல்லாம் அகித்தோப்பியருடைய ஆலோசனையை போல அபத்தமாய் போய்விட்டது. என்னுடைய பரிசுத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன், கர்த்தருடைய சுத்த கிருபை. அவரை என்னை வைத்த நோக்கம் இந்த பட்டணத்தில் நிறைவேறி கொண்டிருக்கு. அதைத்தான் சொல்வேன். நேரம் கடந்து போகிறது. சங்கீதம் 27:3 வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் எப்படி இருப்பேன்? எத்தனை பேர் 1ஆம் தேதி சரியா வசனம் கேட்டீங்க? தூங்கிட்டு வசனம் கேட்டவங்க எத்தனை பேர்? நான் 2வது பாயிண்ட் சொன்னேன். அது என்ன தெரியுமா? காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம். கர்த்தருடைய வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த ஊழியத்துக்கு வந்து மோதின எத்தனை பேர்? இல்லவே இல்லை. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் உயிரோடு கூட. கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போமா? நல்ல சத்தமாய் சொல்லுவோம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஐயா. கடைசியா ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நீ என்ன செய்வாய்? பெறுவாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாதே, வெட்கப்படாதே. உபத்திரவத்தின் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு விசுவாசிகளும் ஊழியக்காரனும் அதற்கு கைகோர்த்து போகிறார்கள். இந்த ஊர்ல தானே குடியிருக்கீங்க, எங்க பண்டிகைக்கு வாங்க. பொங்கலுக்கு போறாங்க. பொங்கல் கிறிஸ்தவ பண்டிகைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அநேகர். அதிலும் பொங்கலை கொண்டாடி அதில் ஒரு சத்தம் போடுவாங்களே, அந்த சத்தம் என்ன? குழவை. அதையும் போட்டு அந்த பொங்கலையும் வாங்கி தின்னுட்டு கரும்பையும் சாப்பிட்டுட்டு, அது என்ன பண்டிகை தெரியுமா? அது சொல்றேன், வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைன்னு சொல்றவங்களும் பொங்கல் வச்சிருக்காங்க. அதான் வேடிக்கை. இது கிறிஸ்தவ பண்டிகை அல்ல. இதுக்கு ஒரு உப்பு சப்பு கட்டுறாங்க. அர்ப்பின் பண்டிகையா? அர்ப்பின் பண்டிகை எது? இது எது? அறுப்பின் பண்டிகையில அறுத்து அதை எங்கே கொண்டு வருவாங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாங்க. இது தெருவில் வச்சு சூரியனை நமஸ்கரிக்கிற ஒரு பண்டிகை. சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். வானத்தின் நட்சத்திரங்களையோ சூரியனையோ சந்திரனையோ சேவிக்காது என்று கர்த்தர் சொன்னாரே. அப்ப சேவிக்கிற பண்டிகை என்ன பண்டிகை? பொங்கல் பண்டிகை. எத்தனை பேர் நம்ம பொங்கலுக்கு போனோம்? எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும் எல்லாமே. பாஸ்டர் அவங்க இல்லாட்டி எங்களுக்கு தொந்தரவு செய்வாங்க. யார் தொந்தரவு செஞ்சா என்ன? கர்த்தர் உன்னை தொந்தரவிலிருந்து பாடுகளிலிருந்து உன்னை விலக்கி காக்கிற தேவன். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எத்தனையோ பாடுகள் பட்டார்கள். நம்முடைய இந்திய தேசத்துல கிரகாம் ஸ்டெயின்ஸை பார்க்கிற ஒரு பெரிய இரத்த சாட்சி உண்டா? அவருடைய பிள்ளைகளும் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள்.
எதற்கு? கிறிஸ்துவின் சாட்சியாய் காணப்பட்டபடியினாலே. மற்றொரு போதகரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கொடுமையாய் அவர் அங்கே மரித்து போனார். சுவாமி என்று சொல்லப்படுகிறவர் இந்த காலையில சொல்லுகிற நமக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் நம்மை விலக்கி காக்க அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த பாடுகள் எத்தனை நேரத்துக்கு ஐயா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவழி அல்ல, காணப்படாத வழியே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம். எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கும்? அதி சீக்கிரம். எப்பன்னு தெரியாது, ஆனா சீக்கிரமா என்ன செய்யும்? அது நீங்கி போகும். வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள கிறிஸ்துவ மற்றும் பிரியப்படுத்த பார்ப்போம், மனுஷரை அல்லையா. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படலாக தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரராய் விசுவாசிகளாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம். நமக்கு இல்லாமற் போகலாம், எனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் கர்த்தர் என்னை போஷிக்க என்னை நடத்த அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தர்மியான காலை வழியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அதை ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். பயப்படாதேயுங்கள். கர்த்தர் நம்முடைய துணையாய் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. 5 காரியங்களை உங்களோடு நான் சொன்னேன். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், நோய்களுக்கு நான் பயப்படேன், பஞ்சங்களுக்கு நான் பயப்படேன், யுத்தங்களுக்கு நான் பயப்படேன், பாடுகளுக்கு நான் பயப்படேன். என்ன பாடுகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் நிற்போமா? சாதாரண உபத்திரவத்தை கண்டே ஓடுகிற உலகமாய் இது காணப்படுகிறது. இன்னைக்கு யாரை நாம் பிரியப்படுத்த இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்குள்ள கடந்து வந்தோம்? மனுஷரியா, தேவனையா? ஐயா, உங்களுக்காய் ஜீவன் கொடுத்தவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு சொட்டு ரத்தத்தையும் கூட தன்னுடைய சரீரத்தில் வைக்கலையா. கொஞ்ச ரத்தம் மிந்தி இருந்தது. ஒரு காவலாளி ஈட்டியை ஓங்கி அவருடைய விழாவிலே கொத்தி அந்த ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து மரித்து போனார். யாருக்காக? நமக்காகத்தானே. ஈனலோகத்திலே பிறந்த நமக்காக, துன்மார்க்க உலகிலே காணப்படுகிற நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய ஜீவனை கொடுத்தாரே. இன்னைக்கு அவரை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னை பயப்படாதே என்று இந்த காலை வேளையில் என்னோடு பேசி இருக்கிறீர். நான் எதற்கும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, பொல்லாப்புக்கோ, நோய்களுக்கோ, பஞ்சத்திற்கோ, யுத்தத்திற்கோ, பாடுகளுக்கோ நான் பயப்படாதபடி நீர் என் கேடகமாயிருக்கிறீர், என் புகலிடமாயிருக்கிறீர், என்னை அடைக்கலமாயிருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? நீரே என் அடைக்கலம் ஆண்டவரே. வேற ஒரு அடைக்கலத்துக்கு நான் ஓடவில்லை, உண்மையே என் அடைக்கலமா நான் கொண்டிருக்கிறேன். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற ஆண்டவரே. நீர் எந்த வார்த்தைகளை பேசும்படிக்கு நீர் சொன்னீரோ அந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு பேசத்தக்கதா இந்த காலை வேளையில் என்னை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம்.
வசனத்தை கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், உமக்கு சாட்சியாய் வீறு கொண்டு எழும்ப உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு உம்மோடு கூட ஐக்கியமாய் ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கிருபையின் கரத்தில் அருமையான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சகர் நாமத்தில் பிதாவே.